pastor could become a bishop. Now what is happening? There is a vacuum in so many dioceses because bishops are retiring at the age of 67. Similarly, diocesan council, which your lordship sees, This is for bishop of all the churches. Each bishop, 25 dioceses, 25. Synod. No, my lord, 25 dioceses. Each one is headed by a bishop. No. One of these bishops are elected as moderator of the synod. One of these bishops is elected as a deputy moderator. And now your lordship is coming to the diocesan council. They have a triennium. Now once the triennium is over, it is 3 years. 3 years is the term of a diocesan council. That is the administrative body of a diocese. Now once this 3 years is over, my lord, the synod has to take over. The synod has to appoint a committee for the proper administration of the diocese. Till such time they conduct their elections, they elect their officers and other committees, boards and other bodies. So that is also stranded. Same way appointments. But this constitution doesn't say what you are telling me. No, no, it is there. No, then will not hear anybody. He is a specialist and will not permit anybody if he is not present. No, we can't wait. It's already. You are. We permit you if you are ready. You are a religious head, moderator. Yes. And because of you, only this problem is cropping up. This is what they say. I'm not saying that. The very simple, easy way out. Resign and go. Let them elect a new moderator. If you are really interested in religion. I'll have to put it to him. The fact that I am appearing for him today is happy. Yes, it can get to fight. No, you are ultimately interested in the welfare of the church. So, dragging all bishops, all priests, everyone to the courtrooms. For limited continuance for 2 years more, 3 years more. Because he wanted to continue. He wanted to continue beyond the age of retirement. That's the. அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் ஆவலோடு எதிர்பார்த்த உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு நீண்ட நேர விவாதங்கள் மத்தியில், அதாவது பெட்டிஷனர் உடைய விவாதம் நடைபெற்றது. அந்த விவாதத்தில் நீதிபதி அவர்கள் உத்தரவு சொல்லியிருக்காங்க, நீங்கள் எதுக்கு இப்படி கிடந்து டயசிஸில் சண்டை போட்டு இப்படி பதவிக்காக பிரச்சனை எழுப்பிட்டு இருக்கீங்க, நீங்களே ரிசைன் பண்ணிட்டு போகிறதுனா ஒரு நல்லதாக இருக்கும் என்று சொல்லி நீதிபதி அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அடுத்தது பிரதிவாதிகள் விவாதங்கள் 22ஆம் தேதி ஜனவரி மாதத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நம்ம இன்றைக்கே முடிஞ்சிடும் நினச்சோம். இது ஒரு பெரிய கேஸ், ஒரு 10 பேர் 11 பேருடைய கேசஸை கிளப் பண்ணி தான் ஒன்றா விசாரணை இருந்துக்கிட்டு இருக்குது. ஆகையினால நம்ம அவளோடு எதிர்பார்த்தா இன்னொரு 22 நாள் நமக்கு 20 நாள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக அதில் தீர்ப்பு வந்துடும் என்று நம்ம நம்புவோம். அது வரைக்கும் அந்த ஸ்டே இன்னும் நிலை கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தூத்துக்குடியில் கிப்சன் தரப்பில் பிஷப் செல்லையா மீது வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கு இவ்வளவு நாள் கையெழுத்து ஆகாமல் தீர்ப்பாகிவிட்டது. 18ஆம் தேதி கையெழுத்து ஆகாமல் இருந்தது. இப்பொழுது கையெழுத்தாகி இன்றைக்கு அதுவும் வந்திருக்கிறது. அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டராக ரிட்டையர்டு ஜட்ஜ் மாண்புமிகு பால் வசந்தகுமார் அவர்கள் பொறுப்பேற்பார்கள் என்று அதிகாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக ஆர்டராக வெளிவந்திருக்கு. அதை நான் உங்களுக்கு இந்த காணொலியில் காட்டுகிறேன். ஆகவே இந்த ஏற்கனவே அங்கே டெல்லியில் நடந்த கான்வெர்சேஷனையும் நான் உங்களுக்கு வீடியோவாக இதில் நான் இணைத்து உங்களுக்கு காட்டுகிறேன். ஆகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் அவளோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். சீக்கிரத்தில் ஒரு நல்ல ஒரு முடிவை நம்முடைய திருமண்டலம் பெற்றுக்கொள்ளும். எனக்கு வந்த தகவல் படி நிச்சயமாக 70 வயதுக்கு பேராயர்களுடைய ஓய்வு காலம் நீடிக்கப்படாது என்பதும், ஏற்கனவே ஜெனரல் செக்ரட்டரி இவங்கெல்லாம் தொடுத்த வழக்கு
அவர்கள் கண்டினியூ பண்ண முடியாது என்பதுதான் உறுதியாக வரும் என்று வழக்கறிஞர் தரப்பிலிருந்து எனக்கு தெரியப்படுத்தினார்கள். ஆகவே அதை நான் உங்கள் திருச்சபை பிள்ளைகளாக்கி உங்களுக்கும் என் வாயிலாக அதை நான் தெரியப்படுத்துகிறேன். நிச்சயமாக ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் மூலம் ஒவ்வொரு பகுதியிலையும், அதாவது 11 பேராயர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கிறது. அதே போல் எல்லா திருமண்டலத்திலையும் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை போட்டு அட்மினிஸ்ட்ரேட்டராக தேர்தல் சிறப்பாக நடக்கும், ஊழலற்ற தேர்தலாக நேர்மையாக நடக்கும். திருநெல்வேலி தூத்துக்குடி நேஷனல் டயசிஸில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கற்று தருவார். அது மாத்திரமல்ல, இந்த ஆர்டர் இன்றைக்கு தான் கையெழுத்தாக இருக்குது. அதற்கு முன்னதாக அடிபுடி என்று சொல்லி STK ராஜன் குரூப்பு எல்லா கல்லூரிகளுக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, இது கரஸ்பாண்டன்ஷிப்லாம் போட செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ண ஒரே போட்டி. அதில் ஒருவருக்கு ஒரு கல்லூரியை கொடுத்துருக்குறாங்க, அவர் எனக்கு 3 வேணும் என்று சண்டை போட்டு கொண்டிருக்கிறாரு. அங்கே மண்டையை உடைக்க தான் இல்லை. இப்படி ஒரு கொள்ளையடிப்பதற்கு அடிச்சு பிறண்டு ஓடுறாங்க. அதாவது இன்னும் அட்மினிஸ்ட்ரேட்டர் பொறுப்பெடுக்கலை, இன்றைக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் கையெழுத்தாக இருக்கிறது. அதற்கு முன்னதாக இவர்களே யார் செல்லையா பிஷப் வச்சு என்னதையோ பண்ணிட்டு இருக்காங்க. இது நிற்காது. நிச்சயமாக அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் பொறுப்பெடுத்தவுடன் இவைகள் எல்லாம் கலைக்கப்படும். அதாவது இவர் செக்ரட்டரி, ஃபினான்சியல் செக்ரட்டரி என்று மகர் தட்டி கொண்டிருக்கிறார் யார், STK ராஜன். அதெல்லாம் கனவு, காணல் நீர். அது கலைக்கப்படும். அது மாத்திரமல்ல, அவர் தேவராஜ் அவரும் பொறுப்பில் இருக்க முடியாது, அட்வொகேட் அவரும் பொறுப்பில் இருக்க முடியாது. எங்களுடைய பிரேயர் நீதிபதி பால் வசந்தகுமார் ஐயாட்ட சொல்கிறோம், 2 தரப்பும் இல்லாமல் நடுநிலையாக இருக்கக்கூடியவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் மாத்திரமே இனி வரும் நாட்கள் தூத்துக்குடி நேஷனல் டயசிஸ்லையும் திருநெல்வேலி டயசிலையும் ஒரு சிறப்பான ஒரு தேர்தலை சந்திக்க முடியும். அது வரைக்கும், அந்த தேர்தல் காலம் வரைக்கும் நல்லதொரு நிர்வாகத்தை கொண்டு வர முடியும் என்பதில் மாற்று கருத்தில் நிச்சயமாக நீதிபதி ஐயா அவர்கள் அதை செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆகவே STK ராஜன் எதற்கு இப்படி அவப்பரப்பு பறக்கிறார்? எதற்கு இவ்வளவு நாள் காஞ்சி கிடந்ததுக்கு கொள்ளையடிக்க வேண்டும் என்று சொல்லியா? அவரிடம் உள்ளவர்கள் எல்லாரும் யோக்கியர்களா? அத்தனை பேர்களும் திருடர்களும் கொள்ளைக்காரருமாக இருக்கிறார்கள். அதனால் எங்கள் சொத்தை ஏமாத்தினவரை பெரிய கொள்ளைக்காரர், அவருக்கும் ஒரு கரஸ்பாண்டன்ஷிப்பு. இப்படி கொள்ளைக்காரர்களையும் அடியாட்களையும் தனக்கு கீழ் வைத்துக்கொண்டு இவர் ஏசி அறையிலே உல்லாசமாக இருந்து கொண்டு திருச்சபையை கலங்கப்படுத்தி திருச்சபையை கொள்ளையடிக்க வேண்டும் நினைக்கிறார். அது கனவுலையும் நடக்காது. நிச்சயமாக STK ராஜன் அணியும் வராது, DS அணியும் வராது. ஆன்மீக அணியின் மூலமாக 3வதாக ஒரு பெரிய சகாப்தத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருவாக்குவார். அதில் மாற்று கருத்து இல்லை. நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆவலோடு எதிர்பார்த்திருந்த அன்பு தேவ பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல செய்தி உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you.